how to make a paper balloon. இந்த பேப்பர் பலூன் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஒரு பெரிய A4 ஷீட்ஸ் அளவுக்கு கலர் பேப்பர் எடுத்துக்கோம், A4 ஷீட் கூட எடுத்துக்கோங்க. அதை நம்ம வந்து இப்போ இது மாதிரி கட் பண்ண போகிறோம், ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் பத்திரமா மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் கட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ நான் இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிட்டு வந்துட்டேன். இதில் நான் வந்து இப்போ ட்ரையாங்கிளாக மடிச்சிருக்கேன். இந்த பக்கம் ட்ரையாங்கிளாக ஃபஸ்ட்டு மடிச்சுக்கோங்க. ஸோ மடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா இது பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்படியே நல்லா உங்களுக்கு நீட்டாக அழகாக வரும். நெக்ஸ்ட்டு இந்த சைடு வந்து ட்ரையாங்கிள் மடிச்சுக்கணும். அதே மாதிரி ட்ரையாங்கிள் மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டோமா? ஸோ இப்போ நம்ம வந்து நல்லா தேய்ச்சி விட்டுறோம். அப்போ வந்து அதுதான் வந்து இப்போது இதை வந்து இந்த மாதிரி ஹாஃபாக மடிக்க போகிறோம். இந்த மாதிரி ஹாஃபாக மட்டும் மடிங்க, அதுக்கு அடுத்து மடிக்காதீங்க. கரெக்டாக மட்டும் இருக்கான் பின்னாடி முன்னாடி கொடுத்துருக்காச்சு. இப்போ வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட்ஸ் வச்சுக்கோங்க. நம்ம இல்லை அப்படின்னா கொஞ்சம் தேய்ச்சி ஸோ ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது இதை எப்படி தலையில் குத்திக்கோங்க. இந்த இடத்துல செஞ்சுருக்கா அந்த வந்து ரெண்டு குத்திக்கிட்டு இதை வந்து இந்த மாதிரி கொட்டி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அது வந்து சென்டராக இல்லை அப்படின்னா சென்டராக வச்சுட்டு கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணுறாங்க. அது ஒரே ஹைட்டில் இருக்கும். மற்றபடியா ஒரே ஹைட்டில் இருக்கா சொல்ல இருக்கும். இப்போது இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறோம். இதை வந்து இங்கே வச்சுக்கிறேன். அப்புறம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருவோம். இது வந்து கரெக்டாக அதை வந்து எங்கே இருக்கும் இந்த இடத்துல கரெக்டாக இருக்கணும். சூப்பராக. ஸோ இந்த சைடு இந்த கார்னர் இங்கே வச்சுக்கோங்க, இந்த கார்னர் இங்கே வச்சுக்கோங்க. இப்போ அதை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கோங்க. மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்தால் பலூன் ஒழுங்காக வரும். வச்சா இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து இந்த மாதிரி ஹாஃபாக மடிக்கணும். இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு வச்சோம்னா கொஞ்சம் ஹாஃபாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிக்க போகிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடுமே மடிச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த சைடுமே மடிச்சுட்டு மடிச்சிட்டோம். இப்போ ரெண்டு சைடும் மடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கார்னர் இந்த சைடு இருக்கா, அது தூக்கி இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுவோம். பொறுமையாக மடிக்கணும். மடிச்சாச்சு. ஸோ அதாவது இப்படி ஃபுல்லாக மடிக்காமல் இது மடிச்ச மாதிரி ஃபுல்லாக மடிக்காமல் கொஞ்சம் இது மட்டும் எடுத்து இன்னும் மடிச்சுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி சைடு மடிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் மடிச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், கொஞ்சம் கிட்ட பண்ணுங்க. இப்போ இந்த சைடு இருக்கா, இந்த இடம் இந்த சைடு வந்து இப்படி எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப சேர்ந்து இருக்கும் கரெக்டாக. இப்போது நம்ம இந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்னும் தனித்தனியாக இருக்குது. இது நடுவில் பீஸ் இருக்குது. ஸோ அந்த பீஸை தான் நமக்கு யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த சைடு நல்லா மடிச்சு விட்டுக்கணும். பெரியதவங்களுக்கு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மடிச்சுக்கோங்க. அப்படி மடிச்சுட்டு ஓகேவா? ஸோ இந்த ட்ரையாங்கிளை இந்த சைடு நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணணும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இந்த சைடை மடிக்கிட்டு ப்ரெஸ் ப்ரெஸ் ப்ரெஸ். இப்போ வந்து இதை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிப்போம். இந்த சைடு வந்து ஒரு பாக்கெட் மாதிரி இருக்கும். அந்த பாக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த குட்டி ட்ரையாங்கிள் மடித்தோம் இல்லையா, அதை வந்து அப்படியே பொறுமையாக இன்செர்ட் பண்ணி அது கொடுத்துருவோம். ஓகேவா? அதே மாதிரி இந்த சைடு மடிக்கலாம், பேக் சைடு மடிக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு சைடாக வரும். ஓகேவா? அது இப்போ சொல்கிற நிமிஷம் வச்சுட்டு அதாவது இந்த சைடுக்கு வந்து இது ஒன்று தான் வரும். இப்போ இந்த சைடுக்கு இது ஒன்று தான் வரும். புரியுதா?
வந்து இந்த மாதிரி புஷ்ஷு இந்த மாதிரி புஷ்ஷு நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. வந்து இப்படி பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது மட்டும் வச்சுட்டு ஈச் விட்டுட்டு ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு சிம்பிளான ஒர்க் வந்து நம்மளுக்கு இந்த கிராஃப்ட் முடிஞ்சிச்சு. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி லைட்டாக பிரித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து எனக்கு இந்த ஒரு ஹோல் தெரியும் தெரியலாம் ஃபோக்கஸ் தான் இந்த ஒரு ஹோல் இருக்கா. ஸோ இந்த ஹோல் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சு இப்போ நம்ம ஊதியாங்க. ஸோ ஊதியாச்சு. அதே கிட்ட தான் ஊதின பிறகு இந்த மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் நாங்கள் வந்து இதாக இருக்கும் முடியாது. பேப்பர் பேக் இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்து நான் நினச்ச மாதிரி பட் ஓகேவா இருக்குது. ஓகே இது மாதிரி தான் நான் பேப்பர் பேக் பண்ணேன். இது வந்து ஒரிகாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிகாமே